எப்படி இந்த வேரிகோஸ் ஒரு டிவிடி பிளட் கிளாட்டா மாறுது? ஸோ இதற்கான பின்னணி என்ன? எதனால இது இந்த அளவுக்கு கால்கள்ல வேரிகோஸ் அல்சரை ஏற்படுத்துது, ஆறாத புண்களை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம இன்னும் ஆழமா தெரிஞ்சு கொள்ள முடியும். சரி. இப்ப நம்ம அதுல சொன்ன அந்த ஃபுட் கண்ட்ரோல்ல ப்ரோபியோட்டிக் நம்ம சொன்ன ப்ரோபியோட்டிக் உணவு, அதாவது மாப்பிள சம்பா, வரகு, சாமை இது போன்ற பாரம்பரிய அரிசிகள் வாங்கி, அத நல்லா வேக விட்டு, ஆற விட்டு தண்ணி ஊத்தி வைங்க. அடுத்த நாள் கரைச்சு உப்பு போட்டு, மோர் போட்டு குடிக்கும்போது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாட்பட்ட ஆறாத புண்கள், வேரிகோஸ் அல்சர், அந்த மாதிரி வேரிகோஸ்ல இருக்கக்கூடிய வலிகள், இந்த நரம்புகள் நெறைய பேருக்கு வேரிகோஸ் சீல் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது விதைப்பையில ஒரு நரம்பு இதே மாதிரி வந்து ப்ராப்ளம். ஸோ அப்ப அந்த ப்ராப்ளம் வரைக்குமே நம்ம எல்லா விதமான நரம்புகளையும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய, ஹீல் பண்ணக்கூடிய ஆற்றல் ப்ரோபியோட்டிக் உணவுகளுக்கு உண்டு. அதனால